பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரூட் ஆஃப் 13 கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 30. எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிரும்? 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0. அடுத்தது எஃப் டேஷ், செகண்ட் கொஸ்டின் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 1000 எக்ஸ் பவர் 1000 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1000 எக்ஸ் பவர் 999. 1000 எக்ஸ் பவர் 999. இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா y is equal to root xன்னு கொடுத்துருக்கு. root xனா x பவர் 1/2. root xங்கிறது என்னது? x பவர் 1/2. அப்போ y dash டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சா n x பவர் n மைனஸ் 1. அப்போ 1/2 x பவர் ஹாஃப்ல இருந்து 1 போனா மீதி ஹாஃப் இருக்கும், மைனஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1/2. அப்படி இல்லைன்னா 1 minus 2/2 போட்டுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. அப்போ 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2. அப்போ 1/2 ரூட் எக்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரிசல்ட் மாதிரியே வச்சுக்கணும். இதை விட பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளுக்கு ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன செய்திடலாம்? போட்டுடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிசல்ட்ஸில் ஃபெமிலியராக இருக்கணும். அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்க. ஃபோர்த் ஒன்ல என்ன கொடுத்துருக்கு? y is equal to 1/x square. அப்போ y is equal to x power minus 2. அப்போ y dash equal to minus 2 x power minus 2 minus 1 equal to minus 2 x power minus 3 equal to minus 2 by x cube. minus 2 by என்னது? x cube. சரிதானா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஃபிஃப்த் ஒன் நல்ல ரிசல்ட். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி சும்மா பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகாதீங்க, நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அப்போ நாளைக்கு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்ன செய்திடலாம்? விறுவிறுன்னு ஒரு ரிவிஷன் பார்க்குற மாதிரி பார்த்துட முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, y is equal to cube root of x square. அப்படின்னா என்ன அர்த்தம்? x ஸ்கொயர் பவர் 1/3ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு x பவர் என்னது? 2/3. அப்போ y dash n x power n minus 1. அப்போ 2/3 x power 2/3 minus 1 equal to 2/3 x power 2/3 minus 1. இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 minus 3 3/3 2 minus 3/3. அப்போ 2/3 x power minus 1/3 2/3 x power minus 1/3. அதை இன்னும் y dash இன்னும் எழுதணும் அப்படின்னா 2/3 x power 1/3. அல்லது இன்னும் நல்லா எழுதுறதா 2 cube root of x. 2/3 cube root of x. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்க. சிக்ஸ்த் ஒன் y dash equal to minus 99 x power 99 minus 1 n x power n minus 1. அவ்வளவுதான். minus x power 99 minus 1 equal to minus 99 x power 98. minus 99 x power 98. அடுத்தது பாருங்க செவன்த் ஒன். y equal to 3x power 4 equal to 3 into x power 4 என்னது? 4 into x power 3 minus 1 equal to 3 into 4 12 x square. 12 x square. சரிதானா? அடுத்தது பாருங்க x பவர் ரூட் 2ன்னு இருக்கு. y is equal to 8 1. y equal to x பவர் ரூட் 2. அப்ப என்ன வரும்? n x பவர் n minus 1. அதே ஃபார்முலா தான். ரூட் 2 x பவர் ரூட் 2 minus 1. ரூட் 2 x பவர் ரூட் 2 minus 1. சரிதானா? எட்டாவது ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்து 9. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நல்ல டிஃபரன்ஷியேஷன் எந்த மாடல்ல கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும் அப்படின்னு மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? அடுத்தது ஃபர்தரா போட இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடும். நைன்த் ஒன் பாருங்க. x பவர் y is equal to x பவர் 2 plus pi. ரூட்னா என்னது? பவர் 1/2. அப்போ x பவர் 2/2 plus pi by 2 equal to x plus x power
1 plus pi by 2. இப்போ நம்ம y dash கண்டுபிடிச்சோம்னா y dash equal to pi by 2 plus 1 x power pi by 2 plus 1 minus 1 equal to நம்மளுக்கு என்ன வரும் y dash வந்து pi by 2 plus 1 x power pi by 2. Pi by 2 plus 1 x power pi by 2. So then 1 minus 1 cancel ஆயிடும். அடுத்தது பாருங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அடுத்த ஒன் நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10th ஒன்ல நம்மளுக்கு x power 8 minus 12 x power 5 அப்படி இருக்கு. அப்படியே இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். y dash equal to x power 8 க்கு என்னது 8 x power 8 minus 1 அப்ப 7 plus 12 into x power 5 க்கு 5 x power 4 அடுத்தது minus 4 into 4 x power 4 minus 1 3 அடுத்தது plus 10 into 3 x power 2 minus 6x க்கு differentiation 6 இப்போ என்ன வருதுன்னு பாருங்க 8 x power 7 plus 60 x power 4 minus 16 x cube plus 30 x square minus 6 plus 30 x square minus 6 சரிதானா இதுதான் நம்மளுடைய 10th ஒன் முடிஞ்சது அடுத்து 11th என்னன்னு பாருங்க 11th ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் 11th ஒன் பார்த்தீங்கன்னா y is equal to x square minus 2x power 3 இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் இனிமே y dash கண்டுபிடிச்சிங்கன்னா 2x minus 2 into 3x square equal to 2x minus 6x square இதில் y double dash கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் 2 minus 12x இப்படி நம்ம அடுத்தடுத்து எத்தனை டிஃபரன்ஷியேஷன் வேணாலும் என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிட்டே போகலாம் சரியா 11th சம் முடிஞ்சுதான் இனிமே அடுத்து 12th என்னன்னு பாருங்க 12th y dash equal to minus 2 by 5 x power minus 2 by 5 minus 1 equal to minus 2 by 5 x power இது என்னது minus 5 னா minus 7 by 5 அப்போ இது ஆன்சர் minus 2 by 5 x power minus 7 by 5 அடுத்தது 13th பாருங்க 13th a into y dash நேரா y dash கண்டுபிடிச்சிடலாம் 13th சம்க்கு y dash equal to a into 2n x power 2n minus 1 plus b into n x power n minus 1 c க்கு differentiation 0 ஆயிடும் அப்ப 2na x power 2n minus 1 plus nb x power n minus 1 இது ஆன்சர் சரிதானா அடுத்தது பாருங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணலாம் y is equal to 13 x square by root x plus 4x by root x plus 3 by root x நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் அப்போ x power 2 இது என்னது பவர் 1 by 2 அப்ப மேல போகும்போது என்ன வந்துரும் minus 1 by 2 வந்துரும் plus 4x into இது என்ன இந்த x நம்ம root x into root x னு எழுதிக்கலாம் கீழ உள்ள root x அப்படி இருக்கும் plus 3x power minus 1 by 2 கீழ 1 by 2 னு இருக்கு அப்ப மேல போகும்போது இது என்ன ஆயிடும் minus 1 by 2 வந்துரும் மேல இருந்து கீழேயோ கீழ இருந்து மேலயோ பவர் மாறுச்சுனா இது பவர் என்ன ஆகும் மைனஸ் பிளஸ் அப்படினு மாறும் பிளஸ் ஆனா மைனஸ் ஆகும் மைனஸ் ஆனா பிளஸ் ஆகும் மாறும் சோ இந்த ரூட் x கேன்சல் ஆயிடும் இது என்ன வரும்னு பாருங்க x பவர் 4 minus 1 by 2 4 minus 1 by 2 plus 4 into x power 1 by 2 plus 3 into x power minus 1 by 2 அப்ப x power 3 by 2 plus 4x power 1 by 2 plus 3x power minus 1 by 2 சரியா இப்போ y dash கண்டுபிடிங்க 3 by 2 x power 3 by 2 minus 1 plus 4 into root x க்கு differentiation என்ன சொன்னேன் 1 by 2 root x அடுத்தது 3 into minus 1 by 2 x power minus 1 by 2 minus 1 root x க்கு differentiation 1 by 2 root x னா நம்ம இந்த மூணாவது சம்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை வச்சு போட்டுருக்கேன் so equal to 3 by 2 x power
3/2னா 1.5, 1.5லேருந்து 1 கழிச்சா எவ்வளவு? அரை. சரியா? 1/2 இது பண்ணீங்கனாலும் கழிச்சு பார்க்கலாம். அப்ப இது என்ன வரும்? இது என்ன வரும்? பிளஸ் 2x பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 3/2 x பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 1 என்ன வரும்? மைனஸ் 3/2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? ரொம்ப ஈஸியான சம்ஸாக தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இது எல்லாம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபர்தராக பெரிய பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அடுத்தது பாருங்க 15th one, y dash equal to 2.4 x power 2.4 minus 1. இது e power 2.4 கான்ஸ்டன்ட், e டிஃப்ரென்ஷியேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ 2.4 x power 1.4 இதான் நம்மளுடைய y dash. சரிதானா? இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது முழுக்க முழுக்க நான் எக்ஸ் பவர் எண்ணுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்முலாவை மட்டுமே வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் நிறைய ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸாம்பிள்ஸ், ஃபோரியர் சீரிஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ஃபார்முலாவுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் ஃபார்முலாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கில் போய் நீங்கள்